தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரி ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. முதல்ல ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னாலே நாங்களாம் ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா நாங்கள் ஒரு 24 நாட்கள் இந்த கோர்ஸ் நடைபெறும். இந்த 24-28 நாட்களும் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் நாங்கள் ஒரு மிஷன் மாதிரி வருவோம். காலையில் வந்துட்டு அமர்ந்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உட்காந்து பார்த்து போர்டில் கொடுக்கக்கூடியது மற்றும் பேராசிரியர்கள் எடுக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுடைய வழக்கம். ஆனால் அதுக்கு மாறாக இப்போ புதுசாக எங்களுக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் பைலட் டெக்னிக். இதை கேட்ட உடனே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரோன் சம்பந்தமான விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைய நிகழ்வில் பயன்படுத்தி மற்றும் மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த ஒரு 6 நாள் நிகழ்வில் நாங்கள் அனைத்து பேராசிரியர்களும் கற்றுக்கிட்டோங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ரொம்ப ஆசைப்படுறேன். முக்கியமாக மாணவர்களுக்கு இதை கற்றுக்கொண்டால் எந்த விதமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், இது மூலமாக அரசாங்கம் எந்த அளவிற்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு, மற்றும் இந்த துறையில் இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேராசிரியர்களுக்கு எடுத்துரைத்து இந்த துறை சார்ந்த இதை நடத்தக்கூடிய பொறுப்புள்ள ஆசிரியர்கள் மற்றும் இதை நிர்வகித்த பேராசிரியர்களும் மிக அழகாக சிறப்பாக இந்த நிகழ்வினை நிகழ்த்தியுள்ளனர். இது மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். பேராசிரியர்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு ட்ரோனை எப்படி இயக்குறது, அந்த ட்ரோனினுடைய பயன்பாடுகள் என்ன, இதை எப்படி மாணவர்களுக்கு எடுத்து செல்லலாம், இந்த மாணவர்களுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அத்தனையும் இந்த 6 நாட்களில் முக்கியமான சாராம்சமாக கிட்டத்தட்ட காலையில் 9:30க்கு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வானது ஒரு 4:30 வரைக்கும் இதில் அப்படியே கண் பார்த்து, அதாவது கண் அசைக்க முடியாமல் அப்படியே இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிறைய விஷயங்கள், விதவிதமான ட்ரோன்கள், அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ஒரு இயற்பியல் துறை சார்ந்த பேராசிரியர் இத்தனை நாள் எனக்கு தெரியாத சில விஷயங்களை கூட இது மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம். கண்ணதாசன் அழகாக ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, பிறப்பால் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாருமை இறைவன் பணித்தான், இறப்பால் வருவது யாதனை கேட்டேன் இறந்து பாருமை இறைவன் பணித்தான், மனையால் சுகமனை யாதனை கேட்டேன் மணந்து பாருமை இறைவன் பணித்தான், அனுபவமே வாழ்க்கையில் ஆண்டவான் எதற்கென்று கேட்டேன் அந்த அனுபவமே நான் தான் என்றான். அத்தகைய அழகான அனுபவத்தை, அதாவது கடவுள் ஒரு தடவை வந்தாராம், வந்த உடனே கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், இந்த உலகத்தில் பிறக்கிறதுனால என்ன பலன், உடனே பிறந்து பார்த்து தெரியும்னு சொன்னாங்களாம். இந்த உலகத்தில் இறக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டப்ப இறந்து பார்த்து தெரியும்னு சொன்னாங்களாம். இந்த மனையால் சுகம் என்னன்னு கேட்டப்ப கல்யாணம் பண்ணி பார்த்து தெரியும்னு சொன்னாங்க. இப்படி அனுபவமே வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் உன்னை எதுக்காக நாங்கள் வணங்கணும்னு கேட்டப்போ அந்த அனுபவமே நான் தான் சொன்னாங்க. அத்தகைய அனுபவத்தை இந்த 6 நாட்களிலே பேராசிரியர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தி அதை ஆர்கனைஸ் பண்ணி நம்முடைய தமிழக அரசுக்கு நான் முதல்வர் திட்டம் சார்பாக மற்றும் இங்குள்ள அத்துணை பேராசிரியர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். This is K. Surendra, Assistant Professor of Physics from Urdu Dhanasri College and belongs to the Department of Physics. This past 1 week we have attended this wonderful program, the Faculty Development Training Program, and under the topic of drone pilot technique. So being a physics person, I enjoy a lot, and being a physics professor, we learn everything in a theoretical way. So this 1 week we learn theoretical as well as technical as well as practical. So I hope this program definitely will be useful to the student community, and we plan for some project work for UG as well as PG students, and this organizer and faculty, everyone, they have done well, and hospitality and the food, snacks, everything is good, and so I would like to give my sincere thanks to my college for giving such a wonderful chance, and I give the thanks to the government of Tamil Nadu to connecting such a wonderful program, non-Mudalvan team, and I hope it will be a stimulator spark in employment skills to the students community. Thank you so much. நான் தஞ்சாவூர் மருதுபாண்டியர் காலேஜிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் சோஃபியா. இந்த ஒரு 6 days ஃபேக்கல்ட்டி ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி முடிய 6 days ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருந்தேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். ஆனால் இங்கே வந்தபோது நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதே போல் ஸ்டூடெண்ட் கிட்ட என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகலாம், அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ ஐடியாஸும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இருக்க ஏரியாவில் நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் நல்லா படிப்பாங்க, ஆனால் விவசாயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
ராஜ்குமார் அசோசியேட் ப்ரொஃபஸர் ராஜா சர்ஃபதி உமன் காலேஜ் தஞ்சாவூர். ஒரு 6 நாள் எப்படி ப்ரோக்ராம் அமைந்தது. நான் முதல்வன். தொழில் சார்ந்த ஒரு படிப்பு. கலை அறிவியல் பள்ளிகளில் தொழில் சார்ந்த படிப்புகள்னு எதுவுமே இது வரைக்கும் அதிகமாக இல்லை. இப்போ தொழில் சார்ந்த படிப்புகள்ன்றது மாணவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கனால இந்த ட்ரோன் டெக்னாலஜின்ற ஒரு கல்வியை நான் முதல்வன் மூலமாக தமிழக அரசு முதல்ல கொண்டு வந்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த ட்ரோன் டெக்னாலஜின்றது எதிர்காலத்தில் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி மாறிடுச்சு. விவசாயத்துலேருந்து இராணுவம் வரைக்கும் இன்னைக்கு மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையில் இன்னைக்கு ட்ரோன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கலை அறிவியல் படிப்பு படித்த மாணவ மாணவியர்கள்லாம் இதை போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பல ஆயிரக்கணக்கான